ராபின் சர்மாவோட ஒரு ஃபேமஸ் கோட், யூ ஆர் ஆல்வேஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 10 பீப்புள் யூ லிவ் வித். இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, முக்கியமாக நம்ம அதிகமாக பழகிற அந்த 10 பேரோட ஆசைகள், கனவுகள், அதுதான் நம்மளோட லைஃபோட ஆவரேஜாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? போய் டெண்டுல்கர் கூட கங்குலியா பார்ட்னர்ஷிப், இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கோல் என்ன? இது ஏற்கனவே யாராச்சும் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? ராபின் சர்மாவோட ஒரு ஃபேமஸ் கோட், யூ ஆர் ஆல்வேஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் 10 பீப்புள் யூ லிவ் வித். நம்ம கூட இருக்கிற ஒரு 10 பேரோட சராசரி தான் நாம் எப்போதுமே. நம்ம ஃப்ரெண்டு கார் வாங்கினா நமக்கும் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். நம்ம தம்பி வீடு கட்டினா நமக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வரும். இல்லை நம்ம அக்கா ஒரு ஜுவல் வாங்கினா நமக்கும் ஒரு ஜுவல் வாங்கணும்னு ஒரு ஆசை வரலாம். இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க, முக்கியமாக நம்ம அதிகமாக பழகிற அந்த 10 பேரோட ஆசைகள், கனவுகள், அதுதான் நம்மளோட லைஃபோட ஆவரேஜாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம லைஃப்பை நாமளே வாழணுன்னா எதுவும் வழி இருக்கா? நம்மளோட கோல் என்ன? நாம் என்ன சாதிக்கணும்னு விரும்புகிறோம்? அதை ஏற்கனவே யாரும் சாதிச்சிருக்காங்களா? இல்லை அதை சாதிக்கணும்னு துடிக்கிறாங்களா? அப்படி இருக்கிற ஒருத்தவங்கள நம்மளோட அந்த 10 பேர் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அவரோட ஆட்டோபயோகிராஃபியை நம்ம படித்தாலே போதும், ஒரு மனிதர் ஆகிடுறாரு அவர். ஏன்னா நம்ம அதிகமான ரிலேஷன் படிக்கிற நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய நேரத்தில் நாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கூட இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூவில் சௌரவ் கங்குலி சொல்கிறாரு, நான் இந்த அளவுக்கு என்னோடய கேரியரில் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் சச்சின் டெண்டுல்கர்னு நினைக்கிறேன். என் கூட பார்ட்னர்ஷிப் போடுற ஆளை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் செஞ்சுரி போட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருப்பார். முதல்ல நான் பெரிய சாதனையாளர் ஆகணுங்கிறதுலாம் எனக்கு இல்லை, அட்லீஸ்ட் இவருக்கு ஈக்குவலாகாவது பார்ட்னர்ஷிப் போடுறதுக்காவது பர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். போய் டெண்டுல்கர் கூட கங்குலியா பார்ட்னர்ஷிப் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அட்லீஸ்ட் அதுக்கான சாதனையாவது நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெண்டுல்கரோடு இருக்கும்போது என்னோடய ஓட்டம் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் என்னோடய கேரியர் முடியும் போது நான் திரும்பி பார்த்தா நானும் ஒரு சில சாதனைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் அதுக்கு முழுக்க காரணம் என் கூட இருந்த டெண்டுல்கர் தான். அவர் எதுவும் என்ன சொல்லலை, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அது இல்லை. ஆனால் என் கூட இருந்தார் இல்லையா, அவரை பார்த்தேன் இல்லையா, அவரை பார்க்க நானும் இப்படி பண்ணணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி சௌரவ் கங்குலி சொல்கிறார். இன்றைக்கி தெரியும், இந்தியா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பல சாதனைகள் கிரிக்கெட்டில் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஜென்ரேஷனுக்கு மூல காரணமே சௌரவ் கங்குலி தான். அப்படிப்பட்டவர் தன்னோட சாதனைக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் கூட இருந்தவங்க தான் சொல்கிறாரு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கோல் என்ன? இது ஏற்கனவே யாராச்சும் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை இதை அச்சீவ் பண்ண துடிக்கிறாங்களா? அப்படி துடிப்போடு இருக்கிறவங்கள அதிகமாக உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற கோல் நினப்பு மாதிரியே வெளில வரும். தேங்க்யூ ஸோ மச்.